ஹாய் டா ஹனி பன்ஸ், திஸ் இஸ் கோயத்தலுலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு தேங்காய்க்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹீ இஸ் ஹேட்டிங் மீ. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு ஸ்டோரி கொஞ்சம் வந்துட்டு நான் லேட்டாக போடுறேன், எனக்கே நல்லா தெரியுது. பிகாஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு. ஸோ இனிமேல் நான் வந்து கண்டிப்பாக போட பார்க்குறேன். பட் ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்பப்போ வந்துடும். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போ வந்துட்டு தேயாங்கோட ஏஜ் ஸோ வந்து 12 தான் ஆகுது. தேயாங்க்கு விவரம்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஏஜ் தான். இப்போ வந்துட்டு தேயாங்கோட அக்கா, ஸோ தேயாங்கோட அக்காவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது. ஸோ வந்துட்டு தேயாங்கோட அக்காவோட மேரேஜ் வந்து ரொம்பவே கிராண்டாக ஸோ வந்துட்டு அந்த மாதிரி நடக்குது. ஸோ இப்படியே தான் தேயாங்கோட அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. பட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இன்னும் பேபி அவங்களுக்கு வந்துட்டு வரல. ஸோ பேபி பர்ன் ஆகலை. ஸோ அதான் அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. பிகாஸ் வந்துட்டு இது வந்து லவ் மேரேஜ் இல்லையா. ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய விதத்தில் வந்து தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள பற்றி இப்படி ஒரு கஷ்டம்னா, நம்மளுக்கு ஒரு பேபி இல்லையே ஸோ அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மனசளவு வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போய் அப்படி இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன பேச்சு போகுது அப்படின்னா, நம்ம ஏன் குழந்தை தத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க 2 பேர்த்து கூட பேசுகிறாங்க. அதாவது வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ வந்துட்டு அதாவது தேயாங் அண்ணாவோட ஸோ அக்கா தான் வந்துட்டு அந்த மாதிரி. ஸோ அக்காவும் ஸோ மாமாவும் அந்த மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இது 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 எப்படி மாலா இது செட் ஆகுமா, எப்படி நீ இது சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே நான் மாலா சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இல்லை, நமக்கு மட்டும் ஏன் குழந்தை இன்னும் பிறக்கலன்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எனக்கும் தான் குழந்தை தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்கும்ல. ஏய் நீ சொல்கிறது புரியுது, ஆனால் தத்தெடுக்கிற குழந்தையும் நம்ம பெக்கிற குழந்தை மாதிரி ஒன்றாயிடுமா, நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே தேயாங்கோட மாமா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் இந்த பேச்சு அந்த வீட்டு ஃபுல்லாக, அதாவது தேயாங்கோட அம்மா கிட்ட அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வருது. ஸோ வந்துட்டு தேயாங்கோட அம்மா வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டது மாதிரி தான் அவங்க வந்துட்டு பேசுகிறாங்க. ஸோ வந்துட்டு பட் இங்கே வந்துட்டு தேயாங்க்கு தான் வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ சுத்தமாக வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம், நீ வந்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்படின்னா எனக்கு வந்துட்டு நீ பெற்று தர பொண்ணை தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனா ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படி தான் இங்கே டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகுது. யாருமே வந்துட்டு தேயாங் பேசுகிறத வந்துட்டு அவன் சின்ன பையன், அவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு புரியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனோட பேச்சையே வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறல. இப்படியே தான் வந்துட்டு அந்த அடாப்ட் பண்ணுற பேபி, ஸோ அந்த பேபி வந்து அடாப்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் என்னவோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு அங்கே போய்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு கேர்ள் பேபி, அது குட்டி குழந்தையா இருக்குது. அப்படியே தான் அந்த பேபியை அடாப்ட் பண்ணி ஸோ வந்துட்டு தேயாங்கோட அக்காவும் மாமாவும் வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வராங்க. ஸோ வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வரையிலேயே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருக்குமே அப்படியே அந்த வீடே வந்துட்டு அப்படியே டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக அப்படியே வந்துட்டு அந்த வீடு வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த குழந்தைய அப்படியே வந்துட்டு தேயாங்கோட அக்கா தான் வந்துட்டு உள்ளார தூக்கிட்டு வராங்க. அவங்களுமே வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் எல்லாத்துக்கிட்டே சொல்லிக்க வேண்டாம், இது இது என் குழந்த, இது என்னோட குழந்த அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிடுவேன்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு அவங்க ஃபேமிலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படியே தான் தேயாங்கோட அம்மா சொல்கிறாங்க, இது இனிமேட்டு உன் குழந்த தாண்டி மாலா,
நிச்சயமாக வந்துட்டு உனக்கு பேபி இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துலலாம் வந்துட்டு ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா போச்சு மாலா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேயாங்கோட அம்மாவுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அதோட கண் வந்துட்டு ஃபிஷ்ஷு மாதிரி இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவளோட லிப்ஸு நோஸு அப்படின்ட்டு வந்துட்டு ஒவ்வொன்றத்தையாக பார்த்து வந்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் டேயாங்கிட்டேயுமே வந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து அப்படியே காட்டுறாங்க. ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு கொண்டு வந்து காட்டும்போது டேயாங் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்குறான். பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் என்ன நினச்சான்னு தெரியல. அவன் டக்குன்னு வந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அவனுக்கு அதுக்கு மேலே இருக்க பிடிக்கல போல இருக்கு. அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். இவனுக்கு என்ன ஆச்சுமா, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணுறான், இவன் சின்ன பிள்ளை தான், ஆனால் சின்ன பிள்ளை மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாலா அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது, மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு பையனுக்கு 19 ஏஜ் ஆகுது. ஸோ வந்துட்டு அவள் பார்க்குறதுக்கே வந்துட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகாக அப்படி இருக்கிறான். அவளுக்கு லாங் ஹேரு. ஸோ வந்துட்டு ஹாஃப் சாரியில் அவள் அப்படியே பார்க்க க்யூட்டாக அப்படி இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவள் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவளை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஸோ நம்ம இவன் மட்டும் இப்படி அழகாக இருக்கிறா, எப்படி அவளோட கண் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு பேசுகிறதும் உண்டு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் காதில் வாங்காத வாயன் அவளோட ஸ்டடியில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கவனமாக இருக்கிறான். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு படிப்பு அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் அவளுக்கு படிக்கணும் அப்படின்றது வந்து படிக்கிறது அப்படின்றது வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆரம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஸோ வந்துட்டு அப்படியே தான். ஸோ நாட்கள்லாம் நகருது. ஸோ இப்படியே தான். ஸோ டேயாங்கோட அம்மா வந்துட்டு டேயாங்க்கும் வந்துட்டு வயனுக்கும் ஸோ வந்துட்டு குழந்தை தூக்கிட்டு வந்தது வந்துட்டு வயன். ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அதாவது வந்துட்டு டேயாங்கோட அக்காவும் ஸோ டேயாங்கோட அம்மா வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பேச்சு டேயாங்கிட்ட போகுது. ஸோ வந்துட்டு பேசி வைக்கிறது மாதிரி தான் இப்போது. அதாவது வந்துட்டு டேயாங்க்கும் வயனுக்குமே வந்துட்டு மேரேஜ் இப்போது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது மாதிரி. ஸோ வந்துட்டு வயன் வந்துட்டு இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் வந்துட்டு அவள் வந்துட்டு காலேஜு ஸோ அதெல்லாம் வந்துட்டு முடிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம். என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேயாங்கோட அக்கா வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டேயாங்கோட அம்மாட்ட. ஸோ வந்துட்டு சரிடி, இதுக்கு சின்ன வயசுலேருந்து அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்தே டேயாங் அவகிட்ட சரியாக பேசுகிறதில்ல. எப்போவுமே அவள் மூஞ்ச கூட பார்த்தா சிடுசிடுன்னு தான் இருக்கிறான். எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு தான் கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்ட்டு ஏண்டி அவனுக்கு மட்டும் எந்த ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. இது நம்ம பாட்டுக்கு பேசிட்டோம், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது கேட்குறப்போ, நீ சொல்கிறத கேட்குறப்ப. ஆனால் இதை அவன் என்னடி சொல்ல போகிறான் அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே வந்துட்டு டேயாங்க்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறான். ஸோ வந்துட்டு டேயாங்க் அதில் இது விழுந்திருக்கும் போல இருக்குது. இதை பாருக்கா, இதை பாரு, இந்த மாதிரி எல்லாம் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் நீ பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கல, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் அவன் கூட வாழுவேன்னு நீங்கள் 2 பேரும் எப்படி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது எனக்கு கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. இது பாருக்கா, நீ அவளை தத்து தான் எடுத்துருக்குற, மற்றபடி நீ பெத்த பொண்ணு ஒன்றும் கிடையாது அவள் எனக்கு. நான் அப்பயே சொல்லிட்டான், நீ தத்து எடுக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அவளெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இந்த பேச்சு வரவே கூடாது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேயாங் போக பார்க்குறான். டேயாங்கோட அம்மா, டேய் நில்லுடா, எதுக்குடா? அவளை நீ பார்த்துருக்கேல்ல, அவள் எவ்வளோ அழகாக இருக்கிறா, ரொம்ப நல்ல பொண்ணுடா, நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு, அந்த மாதிரி தான் உன் அக்கா வளர்த்துருக்குறா. இதோ பாருட்டையா, நீ தேவையே இல்லாமல் தத்தெடுத்த பொண்ணு அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக அவன் மேலே இப்படி வெறுப்பள்ளி கொட்டுறது ரொம்ப தப்புட்டையாங். இது உனக்கு புரியுதா இல்லையா? முட்டாள் மாதிரி பண்ணுறட்டையாங்க நீ. இதை பாருமா, எனக்கு ஏதோ பிடிக்கல, அவ்வளோதான், விட்டுரு.
நான் அவளை தத்து எடுக்கும்போதே நான் வேணான்னு தான் சொன்னேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அங்கே கட் பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே காலேஜில் பார்க்கலாம். ஸோ காலேஜில் வந்துட்டு வயன் வந்துட்டு அப்படியே ரொம்ப பிஸியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் வயன் வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயன் பின்னாடியே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். வயன் லாங் ஹேரில் ஹவுஸ் சேரியில் அவ்வளோ அழகாக இருப்பாள், ரொம்ப வந்துட்டு அழகாக இருப்பாள். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவளோட வாய்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படி அழகாக இருக்கும். ஹே வயன், அங்கே பாரு, அவனை எப்பவும் சுற்றி வருவான்ல லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்திருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வயனோட ஃப்ரெண்டு தான் மியா தான் வந்து சொல்கிறான். ஸோ வயன் டக்குன்னு திரும்பி பார்க்குறான். இவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு என் மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் டேயாங் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன். இவன் ஏண்டி என்ன சொன்னால் இவன் என்னை விட்டு போவான்டி. மியா, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுடி, எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் வந்துட்டு மியா சொல்கிறான், நான் என்ன வயன்னு சொல்கிறது, அது அது அவன் ஒன்று லவ் பண்ணுறான், நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே மியா வந்துட்டு ஏதோ ஒரு சேடான வாய்ஸில் வந்துட்டு அவள் சொல்கிறான். என்னன்னு தெரியலை, போக போக பார்க்கலாம். இது பாரு சுரேஷ், எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்னோட டேயாங் மாமாவை தான் லவ் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து அவங்கள நான் பார்க்குறேன். எனக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு. நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்க தான் எனக்கு முறை மாமா. அவங்கள தவிர என் மனசில் வேறு யாருக்கும் இடம் கிடையாது. இது பாரு சுரேஷ், என்னை விட்டுரு. இதுக்கப்புறம் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் என் பின்னாடி தயவு செஞ்சு சுத்தாத. எனக்கு ஸ்டடீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், புரியுதா? ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வயன் டக்குன்னு வந்துட்டு அவளோட கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே சுரேஷ்க்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அதை விட வந்துட்டு இங்கே மியா சைடு பார்த்தா மியா அப்படியே வந்து கண்ணில் டியர்ஸ் வடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இங்கே வந்துட்டு கிளாஸ் ரூமில் பெல் அடிக்குது. ஸோ வந்துட்டு அதாவது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கிளாஸ் ரூமில் எல்லோரும் இப்போது இன்டர்வல் அப்படின்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு கிளாஸில் இது இதாகணும் இல்லையா, ஸோ அதாவது ஒன்றா வரணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ வந்துட்டு எல்லாமே இப்போ வந்துட்டு கிளாஸ் ரூமில் அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் எப்பவும் போல் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. அப்படியே தான் இங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்துட்டு மியாவுக்கு என்னன்னு தெரியலை. ஸோ வயனை பார்க்கும்போது வந்துட்டு ஸோ ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. அது கவலையா, சேடா, கோவமா என்னன்னு அவளுக்கே சொல்ல தெரியலை. பட் எல்லாத்துக்கும் மேலே ஸோ வயன் வந்துட்டு அவளோட பெஸ்டி. ஸோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உயிர் தோழி. ஸோ வந்துட்டு அவளை பார்க்கும்போது அவளை பார்த்து நிறையா விஷயத்தில் வந்துட்டு மியா வந்துட்டு ஸோ நிறையா விஷயத்தில் இவ்வளோ மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவள் யோசிச்சுருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அவளை பார்க்கும்போது வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே சுரேஷ் சைடு பார்க்கலாம். சுரேஷ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவனோட கிளாஸ் ரூமில் ரொம்ப சேடாக அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே தான் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே மறுபடியுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸோ இந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வராங்க. பிகாஸ் வந்துட்டு அந்த நாளோட காலேஜ் வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு மியா, சுரேஷ், ஸோ வந்துட்டு வயன் எல்லாமே வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில் வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிற 2-3 கேர்ள்ஸ், ஸோ வந்துட்டு லூனா, ஸோ லூனா கூட இன்னும் 2 பொண்ணுங்க ஸோ வந்துட்டு பேசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ லூனா தான் சொல்கிறா, ஹே அவன் நம்ம காலேஜ்லேயே ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஒரு பையன், அவனே வந்துட்டு இந்த வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காண்டி. என்னடி சொல்கிற? ஆமாண்டி. பட் இந்த வயனுக்கு தான் லவ் பண்ணுறதுக்கு முடியலையா, ஏன்னா அவளோட மாமாவை விரும்புகிறானா. இவளுக்கே இப்படி இருந்தா நம்மளெல்லாம் என்ன சொல்கிறது? என்னடி சொல்ல வர? ஆமாண்டி, இவங்க வீட்டில் தத்தெடுத்து வளர்க்குற பொண்ணு தான், இவளுக்கே இவ்வளோ திமிர் இருக்குது, அப்போ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கணும். பார்த்து பேசுடி லூனா, ஒழுங்கு மரியாதையும் வாயை முடிக்கிட்டு போயிடு. மியா, நான் அவளை பற்றி பேசுகிறேன், உன்னை பற்றி பேசலை. லூனா, நீ பேசுகிறது என் ஃப்ரெண்டு பற்றி. அவளை இந்த மாதிரி தத்து எடுத்துருக்குறாங்க அப்படி இப்படின்ட்டு இப்படி அசிங்கம் இல்லாமல் இப்படி வாய் கூசாமல் இப்படி பேசுகிறீ, உனக்கு அசிங்கமாக இல்லை? நீனும் ஒரு பொண்ணா இப்படி ஒருத்தவங்களோட மனசை கஷ்டப்படுத்துகிற? என்ன தான் நீ படிச்சிருக்கிற? இவ்வளோ இங்கே காலேஜில் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்குற.
உனக்கெல்லாம் ஏஜ் ஆகி இன்னும் நீ வளரவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லூனாவை பார்த்து திட்டிட்டு மியா ஒயனோட ஹேண்ட்ஸை டக்குன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா. இங்கே ஒயனுக்கு தான் அப்படியே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. விடுடி மீனா, அவள் சொல்கிறது என்னமோ உண்மைதானே. நான் நான் தத்தெடுத்து வளர்க்கப்படுறவ தானே. நான் என்ன பண்ணுறது? தத்தெடுத்து நான் வளர்றேன்னா அது அவ்வளோ பெரிய குத்தமா, அவ்வளோ பெரிய தப்பா? நான் என்னடி பண்ணுறது? ஏய் வயன், நீ எதுக்குடி இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிற? சி, உன்னை பற்றி அவளுங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி வாய்க்கு சம பேசிட்டு போகிறான் அந்த லூனா. விட்டுரு. இவளெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட லைஃப்பை நம்ம வாழவே முடியாது. புரியுதா? நீ இந்த மாதிரி அழுது நிற்கிற கேரக்டர்லாம் கிடையாதுடி. வா நம்ம போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு மியா வயனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் இங்கிட்டு சுரேஷை பார்க்கலாம். என்னடா என்னடா சொல், என்ன லூனா சொன்னா? வயன் தத்தெடுக்க வளர்க்குறாங்களா? ஏய் சுரேஷ், உனக்கு இது தெரியாதா? ஆமாம், வயன் குழந்தையாக இருக்கும்போது வயனோட அம்மா அவளை தத்தெடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தாங்களாம் அவளோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுரேஷோட ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு ஸோ வந்துட்டு போகிறாங்க. ஸோ சுரேஷ் வந்துட்டு அது என்னமோ தெரியல, அந்த விஷயத்தை கேட்டோன்னே வந்துட்டு வயன் மேலே இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அக்கறை தான் வருது. ஸோ அவள் நம்மளோட லவ்வை வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா நம்ம அவளை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறணும் அப்படின்ட்டு வந்துட்டு சுரேஷ் மனசோட நினச்சிக்கிட்டு அவன் வந்துட்டு அந்த காலேஜ்லேருந்து வெளியில் போகிறான். ஸோ இப்படியே தான் வீட்டுக்கு சேடாக வந்த வயன் யாருக்கிட்டேயுமே பேசலை. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவளோட ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்திக்கிறான். ஹே வயன், என்னடி ஆச்சு உனக்கு? இன்றைக்கி என்னாச்சு? எப்போவுமே ரொம்ப அவளா அம்மாமான்னு கூட்டிகிட்டு வருவேன், இன்றைக்கி என்னாச்சு உனக்கு? இன்றைக்கி எதுக்கு டக்குன்னு வந்தோன்னே என்னை கூட வந்து பார்க்காம ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டேன்? என்னாச்சுன்னு வெளியில் வந்து சொல்லுவான், ஏன் அப்போ தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வயனோட அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. வயன் அப்படியே வந்துட்டு வந்ததோட ஸோ வந்துட்டு அவள் பேகை ஸோ அந்த புக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு பெட்டில் போட்டுட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்து ரொம்ப வந்துட்டு அழுவுறான். அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழுவுறா, ரொம்ப அழுவுறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் வெளியில் வந்துட்டு ஸோ லன்ச்சு ஸோ வேணாம். ஸோ லன்ச் வந்துட்டு அவள் ஒழுங்காக சாப்பிடவே மாட்டா அப்படி தான். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தா வந்துட்டு டின்னர் ஸோ டின்னருக்கு வரவே இல்லை. ஹே வயன், வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, டின்னருக்கு வராமல் என்னடி பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா தான் இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவள் வரவே இல்லை, அப்படியே படுத்துட்டா. ஏன்னா வந்துட்டு லூனா பேசின அந்த வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். அப்படியே தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்புறான். ஹே வயன், நேற்று அவ்வளோ கூப்பிட என்னடி சாப்பிட கூட வராமல் அப்படின்னு ரூமில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாறு, நான் ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன், அதான் படித்து எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு, அதான் நான் அப்படியே தூங்கிட்டேன் போலம்மா. நீ கூப்பிட்டது என் காதில் விழுவலை. அப்படியா, சரி, நான் கூட பயந்துட்டேன் ஏதோ என்னமோண்டு, அதனால தான். சரி விடு, இன்றைக்கி காலேஜுக்கு என்ன கட்டித்தரோம் உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வயனோட அம்மா வயன்கிட்ட பாசமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு வயன்கிட்டையுமே வந்துட்டு அந்த கல்யாண விஷயமாக பேசுகிறாங்க. அவளுக்கு அதாவது டேயாங் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே வந்துட்டு ஆசையாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நான் டேயாங் மாமாவை கல்யாணம் பண்ணுறதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நிம்மதியாக இருக்குது. ஸோ அப்படியே தான் ஸோ அவள் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான், ஆனால் மாமாவுக்கு என்னை பிடிக்குதும்மா, நான் என்ன பண்ணுறது, எப்படி இது மாமா கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்கும்போது இங்கே வந்துட்டு டேயாங் காலையில் பேசின விஷயத்த வந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. ஸோ டேயாங்கோட அக்கா. ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாண்டி, இனிமேல் தான் அவங்ககிட்ட பேசணும், நீ போயிட்டு வரையில் நான் உனக்கு நல்ல விஷயமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலை. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு வந்துட்டு காலேஜ் கிளம்பி போகிறா வயன். அவ்வளோ அழகாக இருக்கிறா. அவளோட லாங் ஹேரை வந்துட்டு அப்படியே வந்துட்டு முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு ஸோ குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற அவளை பார்க்கும்போது
இங்கே ஸோ நம்ம அவ மனசில் ஏதோ பொய்யான ஆசையை வளர்க்குறோமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு முறை பையன் தானே, ஸோ எப்படியா டயாங் வந்து சமாளிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே டயாங்கோட அக்கா வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தான் வந்துட்டு டயாங் எவ்வளோ சொல்லியுமே கூட இங்கே டயாங் வீட்டில் கேட்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு மேரேஜுக்கு டேட் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்துட்டு இப்போது டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு நிச்சயதார்த்தம் தான் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு அப்படியே நிச்சயம் பண்ணிக்கிற மாதிரி அப்படி ஸோ ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு டயாங் வந்துட்டு ரிங் தான் போடணும். ஸோ வந்துட்டு அவன் அவன் பட்டு தாவணி, ஸோ அந்த saree, ஸோ ஒயனோட அந்த saree, ஸோ டயாங்கோட அந்த ட்ரெஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கிராமத்து சைடு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்துட்டு ஒரு வெட்டிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு பட்டு சட்டை, ஸோ பட்டு சரி அந்த மாதிரி தானே போடுவாங்க. ஸோ வந்துட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக வந்துட்டு வியர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒயன் க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கிறான். ஸோ வந்துட்டு என் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அப்படியே சுற்றி போட்டு அப்படியே வந்துட்டு நெட்டி முடிக்கிறாங்க. அப்படியே தான் இங்கே வந்துட்டு டயாங் அவ்வளோ டென்ஷனில் உட்காந்துருக்குறான். அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஹே, என்னடா பண்ணிகிட்ருக்குற நீ, இப்போ போய் நான் வரமாட்டேன் அப்படி இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நீ நீ வந்துட்டு அவள் கையில் மோதிரம் போட்டு விட்டுட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க விட்டையா, நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, வந்து பாரு அவள் இவ்வளோ அழகாக இருக்கிறான்ட்டு, அவளை பார்த்தோன்னே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கவே ஒத்துக்கிடுவாடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து டயாங்க்கு வந்துட்டு அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டயாங்க் வந்துட்டு நீ வெளியில் போமா முதல்ல, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எப்போவுமே என்னோட நான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நான் எந்த சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டயாங் வந்துட்டு டென்ஷன் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மியா, ஸோ காலேஜில் மியா வந்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்குறான். இன்றைக்கி வந்துட்டு ஒயனுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் அப்படின்றதுனால வரல. ஸோ வந்துட்டு மியா வந்துட்டு லீவ் கிடைக்காது அப்படின்னு சொன்னதுனால காலேஜில் ஸோ மியா என்ன பண்ணுறா, காலேஜில் தனியாக தான் உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தன்னோட உயிர் தோழியோட என்கேஜ்மெண்ட்டு, ஸோ அதுக்கு கூட போக முடியலையே அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ சரி ஓகே பரவாயில்ல, ஒரே இதாக வெட்டிங்க்கு போய்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு சுரேஷ் தான் வந்துட்டு உள்ளாருக்க பார்க்குறான். பார்த்தா ஒயன் இல்லை. ஸோ மியா சொல்லு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுரேஷ் பார்க்கும்போது அவளுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. சுரேஷை மியா லவ் பண்ணுறலாம் என்னன்னு தெரியலை. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ ஸ்டோரியை கொண்டு போகிறேன். ஸோ இப்போ சுரேஷ் தான் வந்துட்டு கேட்குறான், என்னாச்சு ஒயன் வரலையா இன்னைக்கு, என்னாச்சு எதுவும் முடியலையா, அவளுக்கு எதுவும் காய்ச்சலா, நம்ம போய் வீட்டுக்கு போய் பார்ப்போமா. ஹே சுரேஷ், அது வந்துட்டு எப்படி நான் என்கிட்ட சொல்லுவேன், அது அது அவளுக்கு சொல்லுமியா, ஏதாவது ப்ராப்ளமா சொல்லுமியா, நான் பார்க்குறேன், நான் அவளை பார்க்கணும் சொல்லு. அது சுரேஷ் அவளுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டு அவளோட மாமா கூட அப்படின்னு சொல்லுவோம். சுரேஷ் ரொம்ப உடஞ்சி போயிடுறான். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணியிருந்திருப்பான், ட்ரூவாக லவ் பண்ணியிருந்திருப்பான் வாயினை சுரேஷ். ஸோ வந்துட்டு சொல்லும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் கையில் வச்சுருந்த அந்த லெட்டரை வந்துட்டு அவன் கீழே போட்டுடுறான். ஸோ இன்றைக்குமே வந்துட்டு வாயின்கிட்ட பேசலாம், அவனோட லவ்வை வந்துட்டு அவளுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்திருந்திருப்பான். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் அவன் கேள்விப்பட்டோன்னே அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு மனசு உடஞ்சி போயிடுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு. அப்படியே தான் ஸோ கீழே விழுந்த அந்த லெட்டரை எடுத்து மியா கையில் கொடுத்துட்டு ஸோ வந்துட்டு அவள் சொல்கிறான், சுரேஷ் நீ அவளை உண்மையாக லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு அவள் கேட்குறான். ஸோ அவள் கேட்கும்போது வந்துட்டு அவள் கண்ணிலேருந்து வந்துட்டு டியர்ஸ் வடியுது. ஸோ வந்துட்டு சுரேஷ் அந்த இடத்துல வந்துட்டு அதாவது அவனுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் அவள் அழுவுறதை பார்க்குறான். பட் வந்துட்டு அதை பெருசாக அவன் எடுத்துக்கல, அது பெருசாக அவனுக்கு தெரியலை. அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்படி தான் கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு லன்ச்சு தான் ஸோ வந்துட்டு விடுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு லன்ச்சு ஸோ சாப்பிட போயிடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு சுரேஷ் யோசிக்கிறான், ஆமாம் இன்றைக்கி நம்ம ஒயன் வரலன்னு கேட்க போயிடறப்போ ஏன் எதுக்கு மியா அப்படியா ஏதோ அழுத மாதிரி எனக்கு ஏன் தோணுச்சு, எதுக்காக அவள் அப்படி அழுவணும், என்ன
எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் சரி நம்ம அவகிட்ட கொஞ்சம் போய் பேசலாம், என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சுரேஷ் நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறான். ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கான். ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு டேயாங் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு அவனை இழுத்து கஷ்டப்பட்டு ஸோ இங்கே வந்துட்டு நிற்க வச்சுட்டாங்க. அதாவது ரிங் வியர் பண்ணி விடுறதுக்கு நிற்க வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு ஒயன் அப்படியே என்ட்ரு ஆகுறா. அப்படியே வந்துட்டு எல்லோ கலர் பட்டு சாரியில் அவள் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறான். அப்படியே பார்க்க வந்துட்டு க்யூட்டாக இருக்கிறான். லாங் ஹேரு, ஸோ பூ வச்சுருக்கிற அந்த மாடல், அவளோட அந்த கண், ஸோ அதில் போட்டுக்க காஜல் எல்லாமே வந்துட்டு அப்படியே தனியாக அவளை அழகாக காட்டுது. ஸோ வந்துட்டு டேயாங் ஸோ வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ வந்துட்டு பெருசாக தெரியலை. பட் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அவளை பார்க்கணுன்னு அவனுக்கு தோணுது. ஸோ இப்படியே தான் ஏதோ ஒரு கடுப்பில் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் அவளுக்கு வியர் பண்ணி விடுறான். அப்படியே தான் டைம்ஸ்லாம் ஸ்கிப் ஆகுது, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அங்கே இருக்க வந்துட்டு டேயாங்கோட அக்காக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒயனுக்குமே வந்துட்டு அவள் ஃபேஸில் அந்த சிரிப்பு, அதை வந்துட்டு அவளை அந்த ஃபேஸை வந்துட்டு அழகாக காட்டுது அவளை. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே தான் நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். நம்ம எதுக்கு மாமா கூட போய் பேசக்கூடாது? மாமா எதுக்காக எனக்கு ரிங் போட்டு விடல? மூஞ்சி சரியில்லையே மாமாவுக்கு. இந்த கல்யாணத்தில் மாமாவுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? அம்மா பேசுகிறேன்னு அன்றைக்கி சொன்னாங்க. நான் காலேஜ் விட்டு வந்தோன்னே இதை பற்றி அம்மா என்கிட்ட எதுவுமே பேசலை. மாமா ஒத்துக்குச்சா இல்லையா அந்த கல்யாணத்துக்கு? இல்லை மாமா ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா? ஏற்கனவே என்னைய மாமாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மேரேஜ் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னா அது வாழ்க்கையும் கெட்டு போகும், என் வாழ்க்கையும் கெட்டு போகும். வேணாம், நம்ம இதை பற்றி மாமா கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒயன் டேயாங்கோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ டேயாங் வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துருக்குறான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு படுத்துருக்குறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் அவள் உள்ளாருக்கு நுழையிறா. அவளோட கொலுசு சத்தம் வந்துட்டு கேட்குது. அது கேட்கும் போது டேயாங் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஒயன் உள்ளாருக்கு வந்து நிற்கிறான். ஏய், ஒன்று யார் இங்கே வர சொன்னது? யார் இங்கே வர சொன்னது? எதுக்காக இங்கே வந்த? என்ன எதுவும் அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தியா? இல்லை அம்மா எதுவும் பேச சொன்னாங்கன்னு வந்தியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. முதல்ல இங்கேருந்து வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு வந்து எல்லா விஷயமும் புரியுது. அவனை வந்துட்டு ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேரேஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியுது ஒயனுக்கு. அப்படியே தான் ஒயன் டேயாங் கிட்ட போய் உட்காடுறா. ஸோ வந்துட்டு டேயாங் அவகிட்ட வந்து உட்காருவோம். அவன் டக்குன்னு எழுந்திரிச்சு பெட்டில் அந்த சைடு போய் நின்றுக்கிறான். அப்படியே தான் எனக்கு தெரியுமாம்மா, உன்னை இந்த மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் நான் உங்ககிட்டயே கேட்டுடலான்னு நான் வந்தேன். ஏமாம்மா, என்னை உனக்கு சுத்தமாகவே பிடிக்காதா? ஒரு பர்சன்ட் கூட, ஒரு தடவை கூட என்னை பார்த்து என்னை ஒரு தடவை கூட உனக்கு பிடிச்சது இல்லையா? ஏமாம்மா, இது எல்லாமே என்னை தத்தெடுத்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றதுக்காக தானே? சொல்லு மாமா, சொல்லு. நீயுமே இப்படி என்னை என்னை வெறுக்கிறியா மாமா? நான் சொல்லுவாமா, நான் இப்படி என்னை வெறுக்கிறதுக்கு என்ன நான் தப்பு பண்ணேன்? நான் தத்தை எடுத்து இந்த வீட்டுக்கு வந்தது ஏன் தப்பா? ஏன் மாமா, எந்த சைடு நான் திரும்பினாலும் எனக்கு இது ஒரு விஷயமாகவே இருக்குது. இது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது மாமா. காலேஜில் பேசுகிறப்ப கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்ட என்னோட மாமா என்னை இந்த விஷயத்தினால வெறுக்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னு இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா, கஷ்டமாக இருக்குது. நான் வேணாம் மாமா, நானே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுறேன். உனக்கே விருப்பம் இல்லாதப்போ நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? வயன், என்ன சொல்கிற? யார் உன்னை காலேஜில் என்ன பேசினாங்க? விடு மாமா, அது நீ கேட்டு என்ன பண்ண போகிற? அவங்க பேசுகிறாங்கன்னா நீயும் அந்த மாதிரி தானே பேசுகிற. அந்த ஒரு விஷயத்தினால தானே என்னை இப்படி வெறுக்கிற. பரவாயில்ல மாமா, இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நான் பார்க்கல மாமா. உன் ஃபேஸ் ரொம்ப கோவமாக இருந்துச்சு.
அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கல்யாணத்தை சுத்தமாக உனக்கு விருப்பம் இல்லாமல் தான் பண்ண நினைக்கிறாங்கன்ட்டு. இல்லை மாமா, இல்லை, நானே இப்போயே போயிட்டு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன், இப்போ போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வாயன் எந்திரிச்சு வெளியில் போயிடுறா. இங்கே டேயாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவன் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு சேடாக இருக்கு. அவளை அப்போ காலேஜ்லேயும் இப்படி தான் பேசுகிறாங்களா? காலேஜ்லலாம் இது எப்படி தெரிஞ்சிச்சு? ஓ டேயாங், என்ன பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படியே தான் வந்துட்டு அவன் வெளியில் போகிறான். ஸோ வெளியில் போகும்போது வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்துட்டு டேயாங்கோட அக்காவும் அம்மாவும் வந்துட்டு அப்புறம் வயனோட அப்பா, ஸோ வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு இந்த கல்யாணத்தை பற்றி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்படி பண்ணணும், இந்த இடத்துல பண்ணணும், இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், இந்த இடத்துல இப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணணும், இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்கள ஃபோட்டோக்கு நிற்க வைக்கணும், அப்படியே இப்படிலாம் வந்துட்டு ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு ஒரு சந்தோஷமாக பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்துட்டு வெளியில் வந்த எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவள் டக்குன்னு ரூம்குள்ளே போயிடுறா. போயிட்டு வந்துட்டு மூஞ்சி மூடிக்கிட்டு அப்படி அழுவுறா. என்ன பண்ணுவேன் இந்த வீட்டில்? என்னை தவிர, என்ன மாமாவை தவிர மற்ற எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க இந்த கல்யாணத்தை பற்றி. இவங்ககிட்ட நான் எப்படி ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறது? கிட்டத்தட்ட மேரேஜ் வேலை எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு. என்ன பண்ணுறது இப்போ? நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயன் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். ஸோ பாவம் இல்லை ஒயன், என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸோ இப்படியே தான் ஒயன் இங்கிட்ட யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறான். இங்கிட்டு வந்துட்டு சுரேஷ் தான் மியா கிட்ட கேட்குறான். ஏ மியா, நான் ஒயனை கேட்டு வந்தப்போ அன்னைக்கு அது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயங்கிட்டே நிற்கிறான். சொல்லு சுரேஷ், என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ஒரு சேடான வாய்ஸ்லேயே அவள் கேட்குறா. ஏன்னா வந்துட்டு அவகிட்ட வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஒயன்னு கேட்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. ஸோ நீ எதுக்கு, நான் கேட்கும்போது அந்த லெட்டரை பார்த்துட்டு எதுக்காக அப்படி அழுத? என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு அழுத? ஏதோ ஒயனுக்கு ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுரேஷ், சும்மா தான். இல்லை, நார்மலாக கண்ணில் ஏதோ தூசி விழுந்திருக்கும் போல், அதனால கண்ணில் தண்ணி வந்திருக்கும், 4கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லும் போதே வந்துட்டு சுரேஷ்க்கு அவள் பொய் சொல்கிறான்றது புரியுது. ஸோ மியா முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன என்கிட்ட மறைக்கிற சொல்லு, என்னாச்சு உனக்கு? அப்போ நீ உண்மையாலுமே அழுததை நான் பார்த்தேன். உன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துச்சு, நீ அதை திரும்பிக்கிட்டு வைப் பண்ண, எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்போ நீ அழுத அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ அவன் கேட்கும்போது வந்துட்டு மியா வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அவள் டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. ஸோ வந்துட்டு அவள் பேக்லேருந்து ஏதோ ஒன்று உழுகுறது மாதிரி இருக்குது. அவள் டக்குன்னு அங்கேருந்து வந்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ மேரேஜ் டேவும் வருது. ஸோ வந்துட்டு டேயாங் தான் உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு அந்த இதெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த நெருப்பில், ஸோ அந்த எண்ணெயெல்லாம், ஸோ அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் ஒயனையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. ஸோ ஒயன் ஃபேஸில் இப்போ வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு சிரிப்பே காணா. ஸோ வந்துட்டு ஒயனோட ஃபேஸை தான் வந்துட்டு டேயாங் பார்க்குறான். அவனுக்கு புரியுது அவள் ஏதோ அன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பேசினனால இப்போ இப்படி இருக்கிறா அப்படின்றது வந்துட்டு புரியுது. அப்படியே வந்துட்டு டேயாங்க்கும் எனக்கு வந்துட்டு மேரேஜ் முடியுது. ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ 2 பேருமே வந்துட்டு அப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஸோ நினச்சிக்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னை மன்னிச்சிருமாம்மா, என்னால் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண முடியலை, எனக்கு அந்த தைரியம் இல்லை மாமா, நீயாவது ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம்ல, எதுக்காக நீ இவ்வளோ தூரம் இவனை நீ ஃபோர்ஸ் பண்ணிக்கிறணும்? தெரியுது, எல்லாமே அத்தைனாலையும் அம்மானாலையும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்கிறான். இங்கே வயன், ஸோ இங்கே வந்துட்டு டேயாங் நினைக்கிறான், அன்னைக்கு நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்ட, அதுக்கப்புறம் என் தப்பு எப்படி நான் எந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்கேன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி. இவ்வளோ ஒரு பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் அந்த தப்பு பண்ணியிருந்திருக்கவே கூடாது வயன், நான் ரொம்ப பெரிய முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே டேயாங் நினைக்க இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த சைடு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்துட்டு காலேஜில் தான் இங்கே வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு மியாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்தா வந்துட்டு அந்த அந்த நாள் ஸோ மியா வந்துட்டு காலேஜுக்கே வரல. ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு மேரேஜுக்கு போயிருக்கிறா அப்படின்றது வந்துட்டு சுரேஷ்க்கு அப்போ தான் தெரியுது. யாரோட மேரேஜ் அப்படின்னு கேட்குறப்ப ஒயனோட மேரேஜ் அப்படின்ட்டு அவனுக்கு தெரிய வருது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் சரி அடுத்த நாள் அவள்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் உட்காந்துருக்குறான். இப்போ நெக்ஸ்ட் டேவும் வந்துட்டு ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா ஸோ மியா வந்துட்டு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஸோ என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு ஸோ இப்படியே தான் உள்ளாருக்க வந்துட்டு பார்க்குறான். நம்ம எதுக்கு இந்த காலேஜுக்கு இப்போ வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அவளுக்குள்ள இருந்தாலும் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாருக்க போய் உட்காரா. கிளாஸ்லாம் முடியுது. ஸோ இன்டர்வல் விடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு சுரேஷ் தான் வரான். ஸோ மியா கிட்ட வந்து உட்காடுறான். மியாவுக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ மியா கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறான். ஸோ வந்துட்டு மியா பார்க்குறா. பார்த்துட்டு அவளோட பேக் திரும்பி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 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 கீ செயின் மாதிரி இருக்குது. அந்த கீ செயினில் வந்துட்டு சுரேஷோட நேம் எழுதி வச்சுருக்கிறான். இது என்ன மியா? இது என்னது? இது சொல்லு மியா, இது என்னது? இது எப்படி உன் பேக்கில் விழுந்துச்சு? இது என்னதுன்னு சொல்லு. என்னத்தை என்கிட்ட மறைக்கிறேன்னு சொல்லு மியா அப்படின்னு சொல்லலையே வந்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு அந்த கிளாஸில் யாருமே இருந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே தான் மியா வந்துட்டு அழுகுறா. ஸோ வந்துட்டு அவள் கண்ணில் வந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. ஸோ மியாவை பார்க்கும்போது சுரேஷ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கடி அழுகுற இப்போ? என்னாச்சு? நான் அப்படி ஒன்றும் தப்பாக கேட்கலையே. இது உன் பேக்லேருந்து விழுந்துச்சு. நீ நீ ஏன் இப்படி அழுகுற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது நான் இன்னைக்கு இந்த காலேஜில் ஒன்று பார்த்தேனோ அப்பையிலேருந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் சுரேஷ். பட் எனக்கு தைரியம் தான் இல்லை சொல்ல. அப்புறம் நான் எப்படியோ எனக்குள்ளே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உன்கிட்ட என் லவ்வை சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நீ நீ என்ன லவ் பண்ணுறேன்னு என்கிட்டயே வந்து சொன்னப்போ நான் மொத்தமாக உடஞ்சிட்டேன். உங்கள் 2 பேத்துக்கு இடையில நான் வர வேணான்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். அதோட வெளிப்பாடு தான் அன்றைக்கி நான் அழுதது அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு அவளோட லவ்வை வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு சுரேஷ்கிட்ட சொல்கிறான். சுரேஷ்க்கு வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு ஒரு ஷாக்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு மியாவை அவன் அந்த மாதிரி ஒரு தடவை கூட நினச்சது கிடையாது. இவ வந்துட்டு இப்படி லவ் பண்ணுறலாம் அப்படின்ட்டு அவன் தெரிஞ்சோன்னு வந்துட்டு அவன் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அந்த கிளாஸ் ரூம்லேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். மியாவுக்கு வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அவன் ஆன்சரே பண்ணலை. அவன் எழுந்திரிச்சு போயிடுறான். மியா வந்துட்டு அப்படியே வந்துட்டு குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கா. அவன் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்கிறான். இங்கிட்டு தான் ஸோ வந்துட்டு வாயனுக்கும் சுட்டையாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்டு தான் ஸோ நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு வாயன் தான் உள்ளே நுழையிறான். நான் தனியாக படுத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் தனியாக போகிறான். டேயாங் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்குறான். ஸோ வந்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அவள் போய் வந்துட்டு அந்த கவுச்சில் படுக்கிறதுக்கு போகிறான். ஸோ அந்த கவுச் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அதில் படுக்க போகிறான். பார்த்தா வந்து டேயாங் வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த இடத்துல இருந்து ஸோ வந்துட்டு அந்த தலைவாணியை வேகமாக எடுக்கிறான். என்னாச்சு மாமா? நான் இங்கே கூட படுக்கக்கூடாதா? நான் இந்த ரூம்லேருந்து வெளியில் போனால் என்னைய அத்தை தப்பாக எடுத்துக்கிடுவாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு டேயாங் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் த்ரோ பண்ண நிமிஷத்துலேயே வந்துட்டு அவன் அப்படியே அவன் மேலே ஓவர் ஆகுறான். இது எல்லாமே வந்துட்டு அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துருந்துருக்கும். ஸோ வந்துட்டு நம்மளுக்கே வந்துட்டு அது ஒரு 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 ஷாக்காக தான் இருக்குது. ஸோ பேக் டு த ஸ்டோரி. இப்போ வந்துட்டு டேயாங் தான் வந்துட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் த்ரோ பண்ணி ஓவராக இருந்திருப்பான் இல்லையா. ஸோ வந்துட்டு அவளை வந்துட்டு கேப்பே விடாமல் அவளை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மன்னிச்சிடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் ஃபுல்லாக வந்துட்டு சாரி கேட்டுக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வேறு என்னப்பா? ஸோ வந்துட்டு அவன் பண்ண தப்பை அவன் உணர்ந்துட்டான் அப்படின்றது வந்துட்டு அவளுக்கு நல்லா புரியுது. ஸோ வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு டேயாங் வந்துட்டு அந்த மேரேஜை ஏற்றுக்கிட்டான் அப்படின்றது தான் இப்போ வந்துட்டு அவன் சொல்ல வரான். ஸோ வந்துட்டு இங்கே எனக்கு சுத்தமாக நம்பவே முடியலை. ஏன்னா வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு
நம்மளை வெறுத்த ஒரு மாமா வந்துட்டு கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொன்ன வந்துட்டு ஸோ அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக்காக இருக்குது. அப்படியே தான் ஸோ அவங்களுக்குள்ள எல்லாமே வந்துட்டு அந்த நைட்டு நடக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஒயன் வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே தேக்கி வச்சுருந்த அந்த அந்த லவ் ஸோ வந்துட்டு அது அப்படியே வந்துட்டு டேயாங்க்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு காட்டுறான். ஸோ டேயாங்குமே வந்துட்டு அவளை ஃபீல் பண்ணி அவன் வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவளை ஃபீல் பண்ணி வந்துட்டு கிஸ் பண்ணுறது, ஃபீல் பண்ணி வந்துட்டு சக் பண்ணுறது, ஸோ தொடுறது எல்லாமே வந்துட்டு அவன் அப்படியே ஃபீல் பண்ணி அப்படி பண்ணிகிட்ருக்கிறான். இப்படியே வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த மேக் அவுட் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இது 2 பேருமே இப்படி நடக்கும்னு நினச்சி பார்த்துட்டு இருக்கவே மாட்டாங்க. ஸோ பட் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கிட்டு வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு அந்த லன்ச் டைம் வெளியில் வரான். ஸோ வெளியில் வந்து மேம் சார் பிரின்சிபல் சார் மியாவை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ கூட்டிகிட்டு போனால் என்னாச்சு சுரேஷ், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, எதுவும் கூப்பிடுறாங்களா என்னை அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மியா அப்படியே வந்துட்டு பயந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறா. பிரின்சிபல் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அந்த மாதிரி பயப்படுறது தானே. ஸோ வந்துட்டு அப்படியே தான் ஸோ அந்த காலேஜோட ஸோ அந்த பால்கனியில் கார்னரில் ஸோ அங்கே யாருமே நிற்கிறது தெரியாது. ஸோ வந்துட்டு அப்படியே தான் சுரேஷ் சொல்கிறான், நீ எவ்வளோ சீக்கிரம் அவளை சொல்லியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை அப்படியே இல்லை வந்துட்டு லிப் லாக் பண்ணுறான். மியாவுக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடக்குது இது அப்படின்னு அவனுக்கு புரியவே இல்லை சுத்தமாக அவளுக்கு. ஸோ ஓகேடா, நான் இதோட வந்துட்டு இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேடா, பாய்.